நமஸ்காரம். பெண்களின் மேம்பாட்டுக்கு நிறைய பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவர் மிகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர். அதனால இவர் வேதம், வேதாந்தங்கள், உபனிஷத்து, திவ்ய பிரபந்தம் எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் தான் மட்டும் தெரிஞ்சா போராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்மணிகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் யார் அப்படின்னாக்க திருமதி சுதா கிருஷ்ணகுமார். அவர்களை நாம் மீட் பண்ணி அவர்களை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு வந்தது? எனக்கு எப்படின்னா, ஆக்சுவலி நாலாயிரத்தி பிரபதம் அப்படின்றது இந்த பாட்டை தான் கற்றுக்கிட்டேன். முதல்ல போகும்போது அங்கே பாடுவாங்கலாம். பாடும்போது கடற்கடன் பாட ஆரம்பிச்சுவா. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல, எப்படி பாடும்போது டக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது அவெல்லாம் சொன்னா, நாங்கள் சந்தா கற்றுக்குறோம், நாங்கள் இதில் கற்றுக்குறோம் இது அப்படின்னு சொன்னான். அப்போ கற்றுனா நமக்கும் ஈஸியாக வருமோ வருமோன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் எங்களை போய் குரு சொன்னாங்க. வாசுதேவன் ஒரு மாமா இருந்தார். அந்த மாமா கிட்ட போயிட்டு இப்போ கேட்டேன். மாமா சந்தைக்கு வாங்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 12 வருஷமா 2024 வரைக்கும் நான் கற்றுனேன். 2010 ஆரம்பிச்சா 2024 வரைக்கும் கற்றுனேன். 3 தடவை எனக்கு ஃபுல்லாக எடுத்து 3 தடவை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதோடு இல்லாமல் எப்படின்னா, அவர் ஒரு வரியுமே 6,000 இதுவா சொல்லி தருவார். ஒரு 40 பாசனம் எடுத்துப்பார் ஒரு நாளைக்கு. அது 40 பாசனம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு லைன், அப்புறம் 2 லைன், அப்புறம் பாட்டு சந்தைன்னு ஒன்று வைப்பார். பாட்டு சந்தைன்னு வச்சு மொத்தத்தையும் முடிப்பார். ஸோ 40 பாசனமா அப்படி கற்றுன்னு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்வா திருநெற்றத்தும் போதும் அவாத்துல ஒரு பெருமாள் ராமானுஜர் இந்த மாதிரி ஏழப்படி வச்சிருக்க சேலை பண்ணும்போது ஒரு ஆழ்வா திருநெற்றத்தை அவாத்துல கொண்டாடுவார். கொண்டாடும் போது இன்னைக்கு இந்த பாசுரம் இந்த மதுரகவி ஆழ்வாங்க மதுரகவி ஆழ்வார் பாசுரங்கள் செய்வோம், மேண்டட்ரியா மடல் செய்வோம், புதுதலையும் நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்ச்சுன்னு வந்திருந்தோம். நாங்கள் அந்த மாதிரி போகும்போது நிறைய எனக்கு என்ன எடுத்து எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. நான் ஒரு நிறைய சத்சங்கம் பார்த்தீங்கன்னா பெரிய சத்சங்கமாக ஆயிடுச்சு. மாமாவோட செய்யல ஒவ்வொரு நாட்டிலும் கூப்பிடுவா. பெருங்குளத்தூர் போயிருக்கோம், மடிப்பாக்கம், மேடவாக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர், பல ஏரியாலாம் நிறைய இடத்துக்கு போய் பாராயணம் பண்ணியிருக்கோம். அப்போ அதே சமயத்தில் 2017 ராமானுஜர் 1000வது வருஷம் வந்தது. 1000வது வருஷம் வரும்போது என்ன எடுத்து அந்த 1000 வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து அதை முடிக்க 12 மாசம் ஆயிடுச்சு இல்லையா. எவ்ரி மந்த் அந்த திருவாரூர் நட்சத்திரம் வரும்போது ஒவ்வொரு ராத்திரியும் ராமானுஜர் சேர்த்துட்டு கூப்பிடுவோம். அது அதே மாதிரி ராமானுஜர் சேவிக்க அது அப்படியே மனப்பாடமா ஆயிடுச்சு எல்லாருக்கும். அவர் என்னன்னா ராமானுஜர் மனப்பாடம் ஆனதோ இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பாராயணம் வச்சுப்பேன், சேவிப்போம், இது சேவிப்போம், மடல் சேவிப்போம். அவருக்கு ஒரு உபன்யாசம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு உபன்யாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு 12 மாசம் நடந்தது. கடைசியா முடியும் போது பார்த்தா 2017 அவரோட 1000வது வருஷம் முடியுது. பூர்த்தியும் போது நாங்கள் ஏப்ரல் மாசம் நான் இந்தியாவில் இருக்க முடியல என்னால. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருந்தார் அவர். என்ன ரொம்ப மிஸ் பண்றவே நம்ம அப்படின்னு நினைச்சோம். ஆமா சொல்லி இன்னைக்கு ஒரு 7 நாளைக்கு 7 பேரோட உபன்யாசங்கள்லாம் வச்சிருந்தார் அவர். ரொம்ப மிஸ் பண்றவே அப்படின்னு நினைச்சேன். அப்ப என் பொண்ணு கலிபோர்னியால இருக்கா. அங்க நான் போயிருந்தேன். போனேன். ஏம்மா நீ ரொம்ப கவலையா இருக்கா? வேண்டாவா, நான் கலிபோர்னியாவோட நான் ரிவர் ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அங்க பார்த்தேன்னா நம்ம இந்தியாவில கூட அது மாதிரி பண்ண மாட்டோம். அவ்வளோ பிரமாதமா பண்ணா அந்த ராமானுஜரோட ஜெயந்தியை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணா. அப்போ அது பெரிய கோவில், அது சிவாவிஷ்ணு கோவில் தான், பெரிய கோவில், பெரிய பிராகாரம். அதில் போகும்போது லேடிஸ் எல்லாருமே ஸ்ரீகள் அத்தனை பேருமே இந்த மாதிரி மடிசால் கட்டின்னு தான் வந்தான். நம்ம சம்பிரதாய நிஜமாவே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்றாங்க. அத்தனை பேரும் மனுஷால் கட்டின்னு வந்துதான் பெருமாள் பிராகாரத்தை அப்படியே வீதியில ராமானுஜர் சேவிச்சா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்ப எங்க ஆத்து மாமாவும் அவருக்கு பெருமாள் மேல ஈடுபாடு ஜாஸ்தி உண்டு. அவர் சின்ன வயசுலயே பிரபந்தம் 2000 கத்துல. அப்ப நாங்க 2 பேருமா சேர்ந்தா மாமா 12 வருஷமா கத்து பூர்த்தி பண்ணி அவர் நிறைய பாராயணங்களை வெளில போறாரு. அவர் பாராயணங்களா வெளில போச்சு. அவர் பாராயணங்களா வெளில போய் அவர் சேவிக்க ஆரம்பிச்சார். ரிட்டைர்மெண்ட் ஆகி நானும் ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தாலும் சந்த கிளாஸ்லாம் முடிச்சதும் ஆத்துல ஒரு மணி நேரம் நாங்கள் சேவிப்போம். மத்தியானம் 12லேருந்து 1, 1லேருந்து 2 நிறைய சேவிப்போம். உட்காந்து ரிவிஷன் நிறைய பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 4 படி இவருக்கு என்ன எடுத்து இவருக்கு கோவில நிறைய கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவர் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சார். அப்ப என்னோடது குறைஞ்சி போயிடுது. நான் சேவிக்கிறது ஆத்துல நான் 2 பேர் சேவிக்கிறது குறைஞ்சி போயிடுது. சரி நம்ம எப்படி கொண்டு வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்தது எனக்கு. சரி நம்ம இவ்வளவு கத்துட்டோம், 12 வருஷம் மாமாட்ட கத்துனோம், நல்லா ரொம்ப நல்லா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு பேசுறேன் இந்த அளவுக்குன்னா என்னோட குரு ஸ்ரீ வாசுதேவ சுவாமி தான் கட்டாயமா சொல்லிடணும், அவங்களை மறக்க முடியாதவர். ஸோ அவர்கிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஏன் ஸ்ரீகளுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் நம்ம அப்படின்னு. ஸ்ரீகள் சாதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம வேதம் புருஷா தான் சேவிக்க முடியும், பிரபந்தம் யார் வேணா சேவிக்கலாம். ஆமா. ரெண்டாவது பிரபந்தம் ஈஸி தமிழ் உங்களுக்கு. ஆமா, தமிழ் மறை. ஆமா. திராவிட சாகன்னு எல்லாரையும் சொல்லுவான்.
ஸோ அதனால இது எல்லாமே ஈஸியா கத்துக்க முடியும். திருப்பாவை எடுத்துனா 30 பாசுரம். திருப்பாவையில இல்லாத ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். 5வது வேதம்னே அது சொல்லலாம். திருப்பாவை கத்துனாலே போதும். நாச்சியார் திருமொழி திருப்பாவையில 30 பாசுரம், நாச்சியார் திருமொழி இடத்துல 443 பாசுரம், 173 பாசுரம் கத்துல மொத்தமே அதே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவ்வளவு பெரியா இருக்கான். ஏன் நம்ம ஸ்ரீ வந்து நம்ம சத்த பேர் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதனாலதான் இதை ஆரம்பிச்சேன். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ராமானுஜர் நட்சத்திரம் திருநட்சத்திரத்தன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அடுத்தது உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு பெண்மணிகள் வரா, நீங்க வந்து டைமிங் எப்படிலாம் சொல்லி தரேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2022-23 ஒரு 2 பசங்க வந்தாங்க. இப்போ நம்மள பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க தான், 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஹைதராபாத்ல வந்து கத்துட்டா. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2024 அந்த மாதிரி தான் நான் வந்து ஆரம்பிச்சோம். 2 பேர் 3 பேர் ஆச்சு, ஒரு 5 பேர் 10 பேர் வந்தா. அப்புறம் ஒரு 15 பேர் ஆனா, ஒரு 25-26 பேர் ஆனா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 68-70 பேர் இருக்கா. எனக்கு இன்னைக்கு 2-3 போன் கால்ஸ் வந்ததே. அடுத்த வாரம் நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா. சரி, இந்த ராமனுடைய முடியிட்டோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் டே மண்டேலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு என்னன்னா குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருக்கு இப்போ. ஸோ இப்போ நேத்திக்கு அவள் ஃபோன் பண்ணா, நான் நைட் ஷிஃப்ட்லாம் போகிறேன் மாமி, என் குழந்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு டேல தான் முடியும் அப்படின்னா. என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பொண்ணு யூஎஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ டே நைட் வச்சு குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாதிரி தான் லேடிஸ் ஆட்டில் இருக்கவங்களா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் குழந்தைகள் ஆட்டில் இருந்தானா அது வந்து ஸ்கூல் போயிடணும் இல்லையா. அதனால கொஞ்சம் யோசிச்சு டைம் அவர் சொல்லாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இல்ல, நீங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு எடுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷன், இப்ப ஆரம்பிக்கிற ஜெனரேஷன் சொன்னாதான் அது பிற்காலத்துல பல ஜெனரேஷன்ஸ்க்கு வரும் அப்படின்னு தோன்றது. நீங்க உங்களுடைய டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களை வேண்டி கேட்டு. இதை தவிர நீங்க வந்து ரொம்ப பல துறைகளில் இன்ட்ரெஸ்டும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுலயே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து கோலாட்டம் அண்ட் பஜன் கூட எடுக்கிறீங்க அப்படின்ட்டு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2019 பஜன் கோலாட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். 2008 நான் வந்து பிரபந்தத்தை வந்து பாட்டா கத்துனேன். முதல்ல பாட்டா தான் கத்துனேன். நான் பாட்டா கத்துனேன். அதுலயே கோலாட்டம்லாம் போட்டோம். நாச்சியார் திருமொழியில 14வது பாட்டு பட்டி மேங்கோ காரேரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு ஃபுல்லா கோலாட்டம் போட்டோம். அதே மாதிரி அங்க நெடுமதிப்புடைய ஷோல் அயோத்தி எண்ணம், அதுக்கு கோலாட்டம் போட்டோம். சார் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சோம் முதல்ல நாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோவில்கள்லாம் இங்க நகரோட லைப்ரரி கோவில் நிறைய அகோபுரம் மடத்தெல்லாம் கூப்பிடுவா. அங்க எங்க மாமியோட குரு மாமி வந்து எனக்கு வந்து ஜெயலட்சுமி வேணுகோபால் மாமி தான். அவகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம், 20 பேர் இருந்தோம் லேடிஸ்லாம். போய் இந்த மாதிரி கோவில்கள்லாம் போடுவோம், சம்பிரதாயமா எல்லாம் பாடிட்டு வருவோம். ஃபுல்லாவே பிரபந்த பாசங்கள் தான் பாடுவோம் அப்பெல்லாம். அதுக்கப்புறம் 2017-18 அப்புறம் இங்க ரேவதி சந்தானம் சொல்லிட்டு வல்சாவதர் மாமி தான். அந்த மாமிகிட்ட கொஞ்ச நாள் கோலாட்டம் பஜனைக்கு போனேன். ஜெனரல் பக்தி பாடல், கிருஷ்ணர் பாடல் நிறைய இருக்கும், ராமர் பாடலாம் இருக்கும். கோலாட்டம் பார்த்தீங்கன்னா பாடல்லாம் மிக்சடா தான் இருக்கும். அதில் பிரபந்தத்தை மொட்டி இருக்காது. அதுக்கப்புறம் 2020 என்ன ஆயிடுச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்க சொன்னா, ஏன் நீங்க நங்களூர்ல கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னான். சரி நங்களூர்ல ஆரம்பிக்க மேடம் அப்படின்னா. சரி ஆரம்பிக்கலாம். 2019 ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்து இங்க இருக்கா. எல்லாரும் நிறைய இடத்துல நாங்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பஜனை கோலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வருஷா எப்படியுமே ஒரு 3 months 4 months ஒன்ஸ் நம்ம டிடிடி திரும்ப இல்லையா டீனங்கல்ல அவ கூப்பிடுறா, ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறா. அதுல கல்யாணங்கள், அப்புறம் இப்ப துவார் போயிட்டு வந்தோம். ரீசெண்டா துவார் போயிட்டு வந்தோம். திருநெல்வேலியில ராமநவமி உற்சவத்துக்கு கூப்பிட்டா, அங்க போயிட்டு வந்தோம். நங்களூர்ல ஐயர்கள் எப்பயும் வருஷம் அவ இதுக்கு கூப்பிட்டுருவா, இல்ல நவராத்திரி போது கூப்பிட்டுருவா. கீழ்கட்டில ஸ்ரீனிவாச பெருமாள் கூப்பிடுவா. கல்யாணங்கள் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இது ஒரு இதுவா போயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல டைட்டா இருக்கும். எதுக்காக நான் வச்சுட்டேன்னா, எனக்கு ஒரே குழந்தை தான். அவ கல்யாணம் செட்டில் ஆகிட்டா யூஎஸ்ல இருக்கா. நானும் மாமாவும் தான். மாமா வந்து அவர் கோவில நிறைய கோஷ்டிலாம் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சார் அவருமே. ஸோ அத்தியாவ கோஷ்டியில் இருக்கார். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய அங்கே சேவிக்க வாங்க, இங்கே சேவிக்க வாங்க. அவருக்கு 4000 வந்து இது ஆயிடுது. ஸோ அதனால அவரும் நிறைய இடத்துல பெருமாள் சேவிக்கிறதுக்காக அவரும் போவேன். நான் இது மாதிரி போவேன். அதனால எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ரொம்ப. அது தவிர நீங்க எந்த வயசு பெண்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, அதாவது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எந்த பெரிய வயசு வரைக்கும் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-14 வயசுல இருந்து இருக்கா இந்த பிரபந்தத்துக்குலாம்.
72 73 வயசு வரைக்கும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி 73 வயசு 74 வயசு மாமியால பேச முடியல. பட் பிரபந்தம் கத்துக்கணும், எனக்கு வருதான்னு ஃபோன் பண்ணி கேட்பா. நல்லா செவிக்கல் மாமி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். மாமி கத்துட்டு இருக்கா. அந்த மாமி பேர் சொல்லலாம், சந்திரா கூட சொல்லலாம். மாமி பேர் 73+ அந்த மாமி கத்துக்கிறா. அதோடு இல்லாம இதுல நம்ம வைஷ்ணவா கத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கத்துக்கணும். அது ஒண்ணு. பட் என்கிட்ட கத்துக்கலாம் அத்தை அவ்வளவு பேர் ஸ்மார்ட்டா கத்துக்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராமாயணம் சேவிக்க வச்சவங்க அவ்வளவு நல்லா சேவிப்பா. ஏதாவது டவுட்ஸ்னா மாமி முதல் லைன்ல வருமா, செகண்ட் லைன்ல வருமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட். நம்ம அதே மாதிரி சம்பிரதாயத்தோட புடவை இந்த மாதிரி வச்சுதான் கட்டினோம் கோவிலுக்குன்னு சொன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் அத்தனை பேரும். என்னோட அதாவது ஆழ்வார் எப்படி பாசுரம் அத்தனையும் நம்ம கொடுத்தது பொக்கிஷம், ட்ரெஷர், ரத்தினம் அப்படின்ற மாதிரி இருக்கா மாதிரி என்னோட குரூப் பேர் சுவாகதம் அப்படின்னு வச்சிருக்கேன். என் சுவாகதம் குரூப்ல இருக்க அத்தனை பேருமே எனக்கு ரத்தினங்கள்லாம் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு ஆசையா இருப்பான். இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். நம்மளுக்கு 12 ஆழ்வார்கள் அப்படின்னு தெரியும். உங்கள் மனசை கவர்ந்த ஆழ்வார் யாரு? அவர் என்ன பாசுரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தான் பிடிக்கும். யாருமே ஒரு குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்கிறச்சு ஒரு அம்மாட்ட போய் உனக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அவ எல்லாருமே தான் சொல்லுவான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மேம்படுத்தி காமிக்கலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு பிடிச்ச பாசுரம் என்ன? 12 ஆழ்வார்கள் இருக்கால். அதுல ஒரு பெண்மணின்றது எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் தான். ஸோ நிச்சயமா எனக்கு ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும். ஒரு திருப்பாவை 30 பாட்டு, நமக்கு நாச்சியார் திருமொழி 143 பாட்டு, மொத்தமா 173 இருக்கு. அதுல எடுத்துட்டா ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேர் புகழ் வில்லிபுத்தூர் கொலை சொல்ற பாட்டு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அதனோட பிருந்தாவனத்துல ஆடுறா. பட்டி மேய்ந்த ஒரு காரேறு பழைய தேவர்கோள் கீழ்கண்டார் இட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிதி மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. அதே மாதிரி அந்த பாட்டெல்லாம் பார்த்து ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி நம்மாழ்வாரத்தை எடுத்துனேன்னா 6ஆம் அடியில் அந்த பாட்டு முதலகவியாளத்தை கண்ணினும் சிறுத்தாம்பேர். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நமக்கு திருமாலை எடுத்துக்கணுமா? திருமாலை எடுத்தா பச்சைமா மலைப்போல் மேனே பவளமாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரே ஆயிரத்தா குழந்தை என்னும் அந்த மாதிரி பாட்டுகள் எடுத்துனோம்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே போடலாம். திருமாலை ஃபுல்லா நான் பாட்டாவும் கத்துட்டேன். திருமாலை ஃபுல்லா நான் பாட்டா கத்துட்டேன். இத்தனை பாட்டம் கேட்கறதுக்கே ரொம்ப இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய கோலாட்டம் பத்தி கொஞ்சம் நம்ம பேசலாம். கோலாட்டத்துல நீங்க பாணிகள்லாம் எதாவது இருக்கா? எந்த மாதிரி நீங்க பின்பற்றி சொல்லி தரீங்க? முதல்ல பின்னல் கோலாட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். பின்னல் கோலாட்டம்னா 8 இருக்கும். 8 பேர் தான் நிக்க முடியும். அந்த 8 ரவுண்டுக்குள்ள 8 பேர் நிக்கிறோம். 8 கை இருக்கும். பட் அது ஈஸியானது கிடையாது. ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்ணா கூட மத்தவ அத்தனை பேரும் தப்பு பண்ணிடுவா. சோ இதுக்கு இப்படி போடும். அது எதுக்காகனா இந்த கைக்கு எக்ஸசைஸ். பின்னல் காலம் அந்த எதுக்காக போட்டோம்னா கைக்கு எக்ஸசைஸ். நமக்கு மனசுக்கு இது கால்ஸ் ஸ்ட்ரென்த். இந்த கோலாட்டம் ஆடுறதே நமக்கு அதுக்காக தான். கரெக்ட். ஓகேவா? அதுக்காக தான் அந்த மாதிரி ஆடுறோம். பலகிட்ட அப்பெல்லாம் பின்னல் கோலாட்டம் மட்டும் போட்டோம். இப்ப நிறைய வெறும் கோலாட்டங்கள் நிறைய பாட்டுல போட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்க நீங்க சொல்ற மாதிரி கோலாட்டம்ன்றது அந்த காலத்துல பெண்களுக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி தான். சோ அதை வச்சு உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, சந்தோஷமான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அது ஏதுவா இருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்க பஜன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த பஜன்ல எல்லாராலையும் பாட முடியுமா, இல்ல பாட்டு தெரிஞ்சவர்கள் மட்டும் தான் சேர முடியுமா? நமக்கு என்னன்னா நாம சங்கீர்த்தனம் பஜன் அப்படின்னா ஆத்மார்த்தமா நம்ம பாடணும், அவ்வளவுதான். இது கர்நாடிக் மியூசிக் கிடையாது. ராகம் தாளம் அதெல்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. பெருமாள் மேல பக்தி இருக்கணும், சத்தையா பாடணும். எதுவுமே சத்தையா பாடினா எல்லாமே ஈஸி தான். இல்ல நாமாவளிகள் மாதிரி இருந்தாதான் நமக்கு வெளியில பாடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சோ நாமாவளி பாட்டுகள் நம்ம நிறைய கத்துட்டோம்னா அது எல்லாரும் மத்தவ இல்லாம பாட ஆரம்பிச்சிருவோம். நம்ம பார்த்து பாட்டா பாடினோம்னா தெரியாத வாழ்க்கையோ ஏதோ பாடுறாளே அப்படின்ற இருக்கும். நாம சங்கீர்த்தனம் நம்ம இந்த மாதிரி பஜன் பாடும் போது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் அவன் சேர்ந்து ஆரம்பிச்சு பாட ஆரம்பிப்பான். அதுவும் இந்த பஜன் எல்லாம் 2 தடவை 3 தடவை அது ரிப்பீட் பண்றதால தெரியாதவா கூட சேர்ந்து அந்த ரிப்பீட்ல சேர்ந்துக்கலாம். ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆமா, ஓகே 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 ஓகே. இங்க நான் கத்துனேன். எங்காவது மாமா கத்துக்கிற பிரபந்தம் எல்லாமே கத்துனோம். என்னோட பசங்க பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே யூஎஸ்ல அவனுக்கு மார்னிங் ஹவர்ஸ், நமக்கு இங்க நைட் ஹவர்ஸ். அதுல அவ பிரபந்தம் கத்துட்டான். ஒரு 1 hour டைம் எடுத்துட்டு ஒரு அலாரம் வச்சு ஏந்து பாக்கத்தால ஏந்துட்டு கொஞ்ச நாள் அவளும் கத்துட்டான். எங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப கர்நாடிக் பிரபந்தத்துல அவ்வளவு எல்லாம் பாசுரங்கள்லாம் பாடுவார். அவர் ரொம்ப நல்லா பாடுவார். இந்த பெரிய திருமொழி எடுத்தோம்னா முதல் 10ல 8வது பாட்டு பொங்கலந்த மலக்குடும் பொங்கலந்த மலக்குழுந்த முரிசித்த கோவலன் எம்பியான் அந்த பாட்டு இருக்கு. அவ்வளவு அருமையா பாடுவார் அவர். ஓகே.
ஸோ இப்போ இனிமேல் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணா உங்களுக்கு டைம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னா, ஏன்னா இதை பார்க்குற நிறைய பேர் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு கேட்டாக்கா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா, எடுத்து போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸை? இப்போ எடுத்துக்கிறத பத்தி ஒன்றும் இல்லை. பட் என்ன அப்படின்னா தனித்தனியா திரும்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டம். இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய திருமொழி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பெரிய இப்போ எல்லாம் நாங்கள் கற்றுக்கும் போதும் அப்படிதான். நாங்கள் எங்கள் வாத்தியார் கிட்ட கற்றுக்கும் போதும் அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா 300 பேர் இருப்பா, 300 பேர் இருந்தாலும் பெரிய திருமொழி தான் சந்தையில் போயிட்டு இருக்குன்னா அதுதான் சேர்ந்துப்போம். அதுதான் கிரமம். இப்போ கொஞ்சம் பேர் 4 பேர் 5 பேர் இருக்கான்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க ஆரம்பிக்க முடியும். பட் நிறைய பேர் டெய்லி ஒருத்தர் வரா, போன வாரம் ஒரு 4 பேர் வந்தா, அடுத்த வாரம் ஒரு 2 பேர் வரா அப்படின்னா பெரியவாளுக்கு கொஞ்சம் கஷ்டம். மேபி சின்ன குழந்தைகள் ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சானா அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த நடக்கிறதோ அந்த ஒரு வகுப்புல சேர்ந்தாக்க ஒரு சுழற்சி மாதிரி வரைச்சு அது திருப்பி ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் வந்துடும் அப்படின்னு. ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்மளுக்கு திருமதி சுதா கிருஷ்ணகுமார் ரொம்ப அருமையா ஒரு ஆன்மீக சொற்பொழிவே பண்ணிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். நமஸ்காரம் மேம். நமஸ்காரமா. நமஸ்காரம். நீங்க சுதா கிருஷ்ணகுமார் அவருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய கிளாஸ்ல அனுபவங்கள் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் சுதா கிருஷ்ணகுமார் திவ்ய பிரபந்த கிளாஸ்ல ஜனவரி 2024 இருக்கேன். எங்கள் குரூப் பேர் ஸ்வாகத்தம் திவ்ய பிரபந்த குரூப்பு. சுதா மேம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அண்ட் அவ்வளோ நல்லா கைட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ அதனால் நாங்கள் இப்போது கோவிலெல்லாம் பாராயணமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ we are all really blessed. இந்த மாதிரி சுதா மேமாட்ட ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஸ்வாகத்தம் குரூப் மெம்பர்ஸுமே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக கற்றுண்டு எல்லாரும் இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்குறோம். அதுதான் பெரிய விஷயம் இந்த குரூப்லேயே. அதை தவிர உங்களுக்கு என்ன கத்துக்கிறச்சே சுலபமா இருக்கா? ஏன்னா தமிழ் தான் இல்லையா, அதனால உங்க டீச்சர் கண்டிப்பா அதை பிரிச்சு எல்லாம் சொல்லி கொடுப்பா, அதனால சுலபமா இருக்கா? ஆமாம், ரொம்ப கிளியரா பிரிச்சு சொல்லி கொடுப்பா. அண்ட் எங்க எது மீன் எல்லாமே நாங்கள் 3 டைம் முதல்ல சேவிச்சு, அப்புறம் 2 டைம், அப்புறம் 1 டைம் அந்த மாதிரி சேவிச்சு பண்றதுனால நல்ல ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதனால நல்லாவே எல்லாரும் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம பத்மினி ரங்கராஜன் சுதா மேமோடைய ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸில் நான் மீட் பண்ணுவா எல்லாருமே தேர் ஆல் வெரி ஹாப்பி. ஏன்னா மேம் டீச்சர் மட்டும் இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரியும் பழகிறா. அதனால எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नगकुलपले बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नां बोधं सरस्य मगधावयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्घ्रियेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमननीय प्रागवेदालशेषान् नरपरिपरिक्लुप्तं शुल्कमादादुकामः स्वसुरममरवद्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नातडमरिषोर् विल्लिपुत्तूरिन्றுருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னார் கிளியெழுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தார் என்று ஈண்டிய சங்கமிழு தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்தார் பாதங்கள் யாமுடைய பற்று கமலம் கொண்டோர் விழுங்கையார் நாராயணா ஓ மணிவண்ணா நாக
பசுகளும் தாழுமாய் காராவரனுக்கு நாகம் கையாக உயராமல் தாங்கி கலைந்தான் திருத்துழாய் வாராசமாடன் தலைமார் வரை போலும் ஓரானை பொய்தைவாய் ஓட்டட்டு நின்றனரே நீரார் மலர் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகடையாய் தீராத சீற்றத்தா செங்கிரண்டு கூறாக வீராதனை நான் எம்பெருமான் பேராயிரமுடையான் பெண்ணே மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள் சித்தனமக்கு ஆரானும் அல்லாமை கேட்டு எங்கள் நம்மனையும் கோடார் வேர்க்கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லடே மற்ற ஆரானும் அல்லவே என்றொழிந்தார் நான் அவனை காலா திருமேனி கண்டதுவே காரணமா பேராயிருவன் நிலையும் நீரா புதுதலும் இவ்வுடலை கண்பாடை சோழாமற்கும் வகையறியே குழலால் ஆதானம் பேசுவர் என்னும் அதன் வழியை வாராமல் காப்பதற்கு வாராயிருந்தொழிந்தே வாராய் மழை வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளே காராங்கடலென்று இரண்டத்தை வந்ததனை ஆரான் ஒன்றாதார் ஏழாமே சொன்னக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டு அதனிலும் போராதொழியாதே போகிரி என்றேற்கு காராகடவண்ணன் பின்போல நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் வழியிலேன் ஊரார் உகப்பதே ஆயினேன் மற்றெனக்கு இங்கு ஆராய்வாரில்லை அழல்வாய் மெழுகுபோல் நீராய் உருகும் என்னாரே நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தானுறங்கா உத்தமன் தன் பேராயிரவே பிதற்றுவன் இணையம் காலார் கடல் கோலம் காமத்தராயினார் ஆரே பொல்லாமை அழுவாதனில்க ஆராடும் அவதல் காணீர் வாராணே வாசவதனை என்று ஆராடும் சொல்லப்படுவான் அவளும் தன் பேராயிரெல்லாம் ஒழியப் பெருந்தெருவே காரார் கடந்தோழன் பின்போனாள் ஊராரிகள் நிலப்பட்டாளே மற்றெங்கு ஆராணும் கற்பிப்பான் நாயகரே நான் அவனை காரா திருமேனி காணுமேனு போய் சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிகட்சி ஊரகமே பேரகமே பேராமருந்தாள் எல்லரே வெங்காவே பேராலி தந்தால் அழு திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை ஆரார் மணிய கண்ணனூர் நகரம் சீரார் கடபுரம் சேரை திருவழுந்தூர் ஆரார் குழந்தை கடிகை கடல் மல்லை ஏரார் பொழில் சூழிடந்தை நிர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகோ ஆராமங்களும் மதுரைகளும் மதுரை ஊராய எல்லாமே ஒளியாமே நானவரை ஓரானை கொம்பு சித்த ஓரானை கோல் விழுத்த சீரானை செங்கண்ணியானை தேங்குழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை நெஞ்சே பேராயிரமும் பிறவே பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியினான் பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியினான் வாரார் பூம்பெண்ணை மடல் ஊராரொழியே உலக
பிறந்தது கருஞ்சிறையில் கண்டன தாயும் தந்தையுமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். சூரிய குலத்தில் ராமனுமே தோன்றினார் பெருமை சேர்த்திடவே, சந்திர குலத்தில் கண்ணனுமே வளர்ந்தனன் பெருமை சந்திடவே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமன் பெற்ற குணங்களெல்லாம் நாமும் பெற்று மகிழ்ந்திடுவோம். கண்ணன் கீதையில் கூறியதை கருத்தினில் கொண்டு முயன்றிடுவோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மனிதர் போல இவ்வுலகில் வாழ்ந்து காட்டிய ராமனையும் மாயாஜாலம் பல புரிந்து வளர்ந்து காட்டிய கண்ணனையும். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். வாழ்ந்து காட்டிய ராமனையும் வளர்ந்து காட்டிய கண்ணனையும் வாழ்வில் என்றும் மறவோமே, மறவோம் மறவோம் மறவோமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.